ஈரான் இப்போ ஒரு அதிரடியான வேலையை செஞ்சு அமெரிக்காவையே கதற விட்டுருக்கிறார்கள். அவங்களோட ரொம்பவே அட்வான்ஸான குரம்சர் போ மிசைலை தங்களோட மிசைல் செட்டில இருந்து வெளியே கொண்டு வந்து உலகுக்கு காட்சிப்படுத்தி இருக்காங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இதோட டைமிங் தான். அமெரிக்கா கூட முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிற அதே நேரத்துல தான் ஈரான் இந்த மிசைலை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். ஈரானோட அரசு செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நீங்க நினைக்காதீங்க. இது பிளான் பண்ணி கொடுத்த ஒரு டிப்ளமேட்டிக் சிக்னல். அதாவது நாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் எங்களோட பலத்தை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்கன்னு அமெரிக்காவுக்கு ஈரான் இப்ப சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து இது ஈரான் ராணுவத்தினுடைய முக்கியமான பவர்ஃபுல்லான மிசைல் என்றும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாங்கள் இந்த குரம்சர் போ மிசைலை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஈரானியன் இதை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்கன்னா இது சாதாரணமான மிசைல் இல்லை. இதோட உருவமே பார்க்குற நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இதோட உயரம் மட்டுமே 13 மீட்டர், இதோட அகலம் 1.5 மீட்டர் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மிசைலாக இது இருக்கு. ஈரான் சொல்றபடி பார்த்தா இதால 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய முடியும். அதாவது 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்குதலை நடத்த முடியும். இதை கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா, ஈரான்ல இருந்து பட்டனை தட்டினா அங்கே இருந்து இஸ்ரேல், சவுதி அரேபியா, துருக்கி வரைக்கும் இதனால போய் துல்லியமான தாக்குதலை நடத்த முடியும். மத்திய கிழக்கில் இருக்கிற ஒவ்வொரு அமெரிக்காவோட ராணுவ தளங்களும் இதோட டார்கெட் லிஸ்டில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இதுல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? மற்ற நாடுகள் எல்லாம் ஏவுகணை, அதாவது மிசைல்கள் எவ்வளவு தூரம் போகும் என்பதைத்தான் கவனத்தை செலுத்துவார்கள். அந்த தூரத்தை இன்க்ரீஸ் பண்ணுவதற்குத்தான் அதிக நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. ஆனா ஈரான் இந்த மிசைல்ல இருக்கின்ற டிஸ்ட்ரக்டிவ் பவர், அதாவது அழிக்கும் சக்தி மீது அதிக போக்கஸை செலுத்தி அதனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் தான் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால இந்த மிசைலால 1500 கிலோகிராம் இடை இருக்கிற ஒரு வெடிப்பொருளை, அதாவது வார்க்கெட்டையே சுமந்து போக முடியும்னு சொல்லப்படுது. இந்த 1500 கிலோகிராம் இடை இருக்கிற வார்க்கெட் ஒரு இடத்துல போய் விழுந்தா அந்த இடத்துல சாம்பல் கூட மிஞ்சாது என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அதிக இடை இருக்கிற ஒரு வார்க்கெட்டை சுமந்து செல்லக்கூடிய மாதிரி தான் இந்த மிசைலை ஈரான் வடிவமைத்து இருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா இதுல லிக்விட் பியூல் மூலமா தான் இந்த மிசைலானது இயங்குது. இதோட ஸ்பெஷாலிட்டியே இதோட வேகம் தான். இதோ கிளம்பும் போது இருக்கிற அந்த அக்சலரேஷன் எதிரி நாடுகளோட ரேடாரில் சிக்காம தப்பிக்க இந்த மிசைலுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம இதோட மெனோரபிள் வார்க்கெட், அதாவது காற்றுல பறந்து கொண்டு இருக்கும்போது தன்னோட பாதையை மாற்றுகின்ற வசதி இதுல இருக்கு. இதனாலதான் எவ்வளவு பெரிய ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துறது ரொம்பவே கஷ்டம் என்று ராணுவ வல்லுநர்கள், அதாவது இந்த மிசைலை தடுத்து நிறுத்துறது ரொம்பவே கஷ்டம் என்று ராணுவ வல்லுநர்கள் சொல்றாங்க. 2017 இருந்து ஈரான் இந்த மிசைலை சோதனை பண்ணி கொண்டுதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் சொல்ற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2024 மற்றும் 2025 இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த கூட இந்த மிசைலை பயன்படுத்தினதா சொல்றாங்க. ஆனா இதனை மற்ற நாடுகள் இனிமே உறுதிப்படுத்தல. ஆகவே இந்த மிசைலை நிறைய பொருட்களில் சோதனை செய்து பார்த்து தான் இப்போ ஒபிசியலாக தங்களுடைய இராணுவத்தில் ஈரான் நினைச்சிருக்காங்க. இந்த ஏவுகணைக்கு குரம்சார் என்று பேர் வச்சதுக்கான காரணம் ஈரான் ஈராக் போரில் அழிஞ்சு போன ஒரு நகரத்தோட பேர் தான் இது. அது மட்டும் இல்லாம 7வது நூற்றாண்டுல இருந்த ஒரு கோட்டையோட பேர் தான் இது. தன்னோட வரலாற்றையும் தன்னோட பலப்பையும் உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் ஈரான் இந்த பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா குரம்சார் போ வெறும் ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல, அது அமெரிக்காவுக்கும் மற்ற எதிரி நாடுகளுக்கும் ஈரான் கொடுக்கிற ஒரு தெளிவான எச்சரிக்கை. நாங்க எப்ப வேணா, எதை வேணா, எவ்வளவு வேகமா வேணா அடிப்போம் அப்படிங்கறதான் அந்த மெசேஜ். ஈரான் இப்போ அவங்களோட ராணுவ கொள்கையை மொத்தமா மாத்திட்டாங்க. இதுவரை நாளுமே ஈரான் என்ன சொல்லி கொண்டு இருந்தாங்கன்னா, எங்களை யாராவது வந்து அடிச்சா தான் நாங்க திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு தற்பாதுகாப்பு, அதாவது டிஃபென்ஸ் முறையில தான் இருந்தாங்க. ஆனா இப்போ மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மொசாவி அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 12 நாள் போருக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே தற்காப்பு வேலைக்காகாது. இதனால எங்களோட கொள்கையை நாங்க ஒபென்சு, அதாவது தாக்குதல் முறைக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமே ஈரான் அடிவாங்குற வரைக்கும் அமைதியா இருக்காது. மின்னல் வேக தாக்குதல், லைட்டிங் ஃபாஸ்ட் ஆபரேஷனல் அப்ரோச் அப்படிங்கிற புதிய வியூகத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அதாவது எதிரி தங்களை அடிக்க தயாராகிறாங்கன்னு தெரிஞ்சாலே ஈரான் முந்திக்கிட்டு போய் அவங்களை நிலைக்குலைய வைப்பாங்க. இதற்கு அவங்க பயன்படுத்துறது தான் அசிமெட்ரிக் ஸ்ட்ராட்டஜி. அசிமெட்ரிக் முறைன்னா என்னன்னா, அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய நாடு கூட நேரடியாக மோதாம அவங்களோட பலவீனமான இடங்களை குறிவைக்கிறது. உதாரணத்துக்கு
சைபர் அட்டாக் பண்றது, கடற்படையில சின்ன சின்ன படகுகளை வச்சு தொந்தரவு கொடுக்கறது, இல்லைன்னா மற்ற நாடுகள்ல இருக்கிற அவங்களோட ஆதரவு அமைப்புகள் மூலமா பல இடங்கள்ல ஒரே நேரத்துல பிரச்சனையை உருவாக்குறது. இதனால அமெரிக்கா எங்க கவனம் செலுத்துறாங்கன்னு தெரியாம குழம்பிடுவாங்க. ஈரான் இது எல்லாம் ஏன் இப்ப சொல்றாங்கன்னா, அமெரிக்கா போட்டிருக்கிற பொருளாதார தடைகள் ஈரானை ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஆனா அந்த பொருளாதார நெருக்கடியிலையும் ஈரான் தங்களோட பட்ஜெட்ல பெரும்பகுதியை இந்த மிசைல் வளர்ச்சிக்கு தான் செலவு பண்றாங்க. எங்ககிட்ட மெத்த நவீன போர்க்கப்பலோ அல்லது போர் விமானங்களோ இல்லாம இருக்கலாம். ஆனா எங்ககிட்ட இருக்கிற இந்த மிசைல்களே உங்களை நடுங்க வைக்க போதும் என்பதுதான் ஈரான் இப்ப மேற்குலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கிற நேரடியான மெசேஜா இருக்கு. ஒரு பக்கம் ஏவுகணைகள் இருந்தாலும், அதாவது ஒரு பக்கம் மிசைல் மிரட்டல்கள் இருந்தாலும், இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தைக்கான கதவும் திறந்துதான் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. துருக்கியில வச்சுதான் இந்த பேச்சுவார்த்தை நடக்க வேண்டி இருந்தது. ஆனா ஈரான் தரப்புல இருந்து ஓமனுக்கு இந்த பேச்சுவார்த்தையை மாற்ற சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிசைல்களை பற்றி நாங்க அங்க பேச மாட்டோம், அதை லிஸ்ட்ல இருந்து தூக்குங்கன்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்கா இதை ஒத்துக்கொள்ளல. நாங்க சொல்ற கண்டிஷனுக்கு வந்தாவா, இல்லைன்னா எதுவும் கிடையாது என்று கராரா சொல்லிட்டாங்க. இதனால பேச்சுவார்த்தை அப்படியே பாதியில நின்று போச்சு. அமெரிக்கா தூதர்கள் நேரா கத்தாருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க இப்ப ஈரான் கூட பேச போறது இல்லையானும் மற்ற அரபு நாடுகளோடு சேர்ந்து அடுத்ததா என்ன பண்ணலாம் என்று யோசிக்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதனால அமெரிக்காவோட பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு அமெரிக்காவோட செய்தியில வெளியிட்டிருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தா கூட அவர்கள் நேரடியாக பேச போறதில்ல, இடையில ஒரு நாடு நின்றுதான் பேச போறார்கள் என்பது தெளிவா தெரியுது. இப்ப நாம கடைசியா பார்க்க போற விஷயம், இந்த மிசைலை ஈரான் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க என்பதை பற்றி தான். ஈரான் இதை பற்றி பேசும்போது மிசைல் சிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது சாதாரணமான ஒரு ஆயுத கிடங்கு இல்ல, பூமிக்கு அடியில பல கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு பரவி இருக்கிற ஒரு பெரிய நகரத்தையே சிட்டியை தான் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மிசைல் சிட்டியை தான் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலத்தடு தளங்கள் எதுக்காக இருக்கு தெரியுமா? ஒருவேளை அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை அட்டாக் பண்ண நினைச்சா முதல்ல அவங்க டார்கெட் பண்றது ஈரானோட மிசைல் தளங்களை தான் டார்கெட் பண்ணுவார்கள். ஆனா இந்த தளங்கள் எல்லாம் பாறைக்கு பெரிய பெரிய பாறையை குடைஞ்சு ரொம்ப ஆழத்துல கட்டப்பட்டிருக்கு. இதனால வான்வழி தாக்குதல் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாலும் இந்த மிசைல்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. அந்த அட்டாக் நடந்து முடிஞ்ச சில நிமிஷத்திலேயே அடியில இருந்த மிசைல்களை வெளியே கொண்டு வந்து ஈரானால பதிலடியை கொடுக்க முடியும். இதைத்தான் ராணுவ வல்லுநர்கள் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஈரானோட இந்த நிலத்தடி பலம், அதாவது மிசைல் செட்டு பலம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு பெரிய ஒரு தலைவலியை உண்டாக்கி இருக்கு. குறிப்பா கத்தார், குவைத், அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது UAE. இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோட நெருங்கிய நண்பர்கள். அங்கதான் அமெரிக்காவோட முக்கியமான இராணுவ தளங்களும் இருக்கு. இப்ப ஈரானோட குரம்சர் போ மிசைல்கள் 2000 கிலோமீட்டர் பாயுமன்னா, அதாவது 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டார்கெட்டை தாக்கி அளிக்கும்னா இந்த நாடுகள் எல்லாமே ஈரானோட இலக்குல தான் இருக்கு. ஒருவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் வெடிச்சா ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவை நேரடியாக அடிக்கிறதை விட அமெரிக்க தளங்கள் எங்கே இருக்கோ அந்த அரபுலக நாடுகளை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதனால இந்த நாடுகளும் ஈரானோட டார்கெட்டோட இல்லைக்கே இருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. இதனால இப்போ ஒரு புதிய சிக்கலை கிளம்பி இருக்கு. சில தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, எங்க மண்ணை பயன்படுத்தி நீங்க ஈரான் மேல அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சில அரபுலக நாடுகள் அமெரிக்கா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லுது. ஏன்னா அமெரிக்கா அடிச்சுட்டு போயிடுவாங்க. அமெரிக்கா வர்றது ஈரானை அடிக்கிறது போறதுன்ட்டு அவர்கள் போயிடுவார்கள். ஆனா அதுக்கப்புறம் ஈரான் கொடுக்குற பதிலடியை இந்த நாடுகள் தான் தாங்கணும். அது மட்டும் இல்லாம ஈரான் கிட்ட இருக்கிற அசிமெட்ரிக் வார்பேர் முறை ரொம்பவே ஆபத்தானது. இவங்க நேரடியா மட்டும் மோத மாட்டாங்க, இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மற்ற அமைப்புகள் மூலமா பல முனைகள்ல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. இதனால அமெரிக்காவுக்கு எந்த பக்கம் இருந்து ஆபத்து வரும்னு கணிக்கவே முடியாது. ஈரான் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி வந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களோட மிசைல் செட்டில் இருக்கிற மிசைல்களை காட்டி மிரட்டவும் செய்கிறாங்க. எங்ககிட்ட பேசுறதா இருந்தா சமமா உட்காந்து பேசுங்க, மிரட்டி அடிபணிய வைக்கலாம்னு இருந்தா கீழே அடியில இருந்த மிசைல்கள் வரும் என்றும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மெசேஜை தான் இப்போ அமெரிக்காவுக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதனால இப்போ உலக நாடுகள் இந்த விஷயத்தை ரொம்ப பயத்தோடு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராகி இருக்கிறார்கள், ஆனால் சமமாக உட்காந்து பேசணும். உன்னோட மிரட்டலை வச்சு எங்களை அடிபணிய வைக்கலாம்னு நினைச்சா நாங்களும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கோம் என்பதுதான் ஈரானோட ஒரே ஒரு மெசேஜாக இருக்கு. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் அடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.